ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியில இருந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீடியோ முழுமையாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம். எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர். கூழ்மத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருள்ல சம அளவுல இருக்கணும். இருந்துச்சுனாக்கா அது கூழ்மம் சொல்றாங்க. அடுத்ததாக லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை ஆகும். தடிமனான லென்ஸுகளுக்கு இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து நிக்ரோம். நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி ஆகும். இதன் மதிப்பு 1.5 10 × 10⁻⁶ ஓம் மீட்டர். எனவே இது மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. குதிரைத்திறன். குதிரைத்திறன் என்பது FPS அலகுமுறை அல்லது ஆங்கிலேய அலகுமுறையில் மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட் ஆகும். இந்தியாவில் வீட்டிற்குரிய மின்சுற்றுகளில் 220/230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. USA மற்றும் UK போன்ற நாடுகளில் வீட்டிற்குரிய மின்சுற்றுகளில் 110/120 வோல்ட் மின்னழுத்தமும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இந்தியாவில் மின்னழுத்தம் எவ்வளவு அனுப்புறாங்கன்னு பார்த்துங்க, யூஎஸ்ஏல எவ்வளவு இருக்குன்னு பார்த்துங்க. மெதுவாக பேசும் கூடம். மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனித பால் கேத்தீட்ரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது. அந்த அறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசப்படும் ஒலியானது எதிர்ப்புறம் உள்ள குறிப்பிட்ட பகுதியில் தெளிவாக கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வளைவான பகுதிகளில் நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பே இதற்கு காரணமாகும். இதுக்கு ரீசன் என்னன்னாக்கா பல்முனை எதிரொலிப்பே இதற்கு முக்கிய காரணம் சொல்றாங்க. இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன. யுரேனஸ் கோள் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுவில் இருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ராத் கண்டறிந்தார். யுரேனிய தனிமம் எதுல இருந்து எடுத்தானாக்கா பிட்ச் பிளான்ட் என்பதுல இருந்து எடுத்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மன் வேதியியலாளர், அவர் பேரு மார்டின் கிளாப்ராத். எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட் EV. அதாவது ஒரு வோல்ட் மின்னழுத்தத்தினை பயன்படுத்தி முடுக்குவிக்கப்படும் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் ஆகும். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.602 × 10⁻⁻19 ஜூல். ஒரு மில்லி எலக்ட்ரான் வோல்ட் 1 MeV போடுவாங்க. அதோட மதிப்பு 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். அடுத்ததாக இரண்டாவது உலகப் போரின் பொழுது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். இது யுரேனியத்தை உலகமாக கொண்ட
துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். அதனைத் தொடர்ந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் என அழைக்கப்படுகிறது. இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளூட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டதாகும். ஹிரோஷிமால வீசப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா லிட்டில் பாய், நாகசாகில வீசப்பட்டது ஃபேட்மேன். இந்த லிட்டில் பாய்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா யுரேனியம், ஃபேட்மேன்ல பார்த்தீங்கன்னாக்கா புளூட்டோனியம் அணு இருக்கு. லேசான இரண்டு அணுவின் உட்கருக்கள் இணைவதே அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவுனாக்கா இரண்டு அணுவின் உட்கருக்கள், அதாவது லேசான அணுவின் உட்கருக்கள் இணைத்து. இதில் உள்ள இரண்டு அணுக்கருக்களுக்கும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்பொழுது ஒத்த மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். உயர் வெப்பநிலையின் காரணமாக அணுக்கருவின் இயக்க ஆற்றல் இந்த விலக்கு விசையினானது தவிர்க்கப்படுகிறது. உயர் வெப்பநிலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் அளவில் மட்டுமே இந்த அணுக்கரு இணைவு ஏற்படும். அடுத்ததாக ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது. ஒரு வினாடியில் 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியிடப்படுகிறது. கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்பொழுது படிப்படியாக குறைகிறது. பூமியை அடையும் பொழுது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 ஜூல் ஆகும். சூரியனில் நடைபெறக்கூடிய அணுக்கரு இணைவு பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடக்குதுன்னு சொல்றாங்க. அது ஒரு வினாடியில் எவ்வளவு ஆற்றல் வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளில வருது. அது பூமியை நோக்கி வரும்பொழுது அதோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.4 கிலோ ஜூல். நமது பூமியின் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தோராயமாக 4.54 × 10⁻9 ஆண்டுகள், அதாவது 45,40,00,000 ஆண்டுகள். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் ஆகும். டோசிமீட்டர் எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னாக்கா அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறிவதற்கு டோசிமீட்டர். அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவை அவ்வப்போது கண்டறியவும் மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலும் பயன்படுகிறது. எக்ஸ் கதிர் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் கையடக்க டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கவர் அளவினை அறிந்து கொள்ள இயலும். அடுத்ததாக கிராம் அணுநிறை பற்றி பார்க்கலாம். ஒப்பு அணுநிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தின் அணுநிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் அணுநிறை என்று பெயர். அணுநிறை கிராம்ல சொன்னாக்கா கிராம் அணுநிறை, சரிங்களா? ஹைட்ரஜனின் கிராம் அணுநிறை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராம். கார்பனின் கிராம் அணுநிறை பார்த்தீங்கன்னா 12 கிராம். நைட்ரஜனின் கிராம் அணுநிறை பார்த்தீங்கன்னா 14 கிராம். ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை 16 கிராம். அடுத்ததாக கிராம் மூலக்கூறு நிறை பற்றி பார்க்கலாம். ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் மூலக்கூறு நிறை என்று பெயர். சிலவற்றின் கிராம் மூலக்கூறு நிறை என்னன்னு பார்க்கலாம். நீரின் கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராம். கார்பன் டை ஆக்சைடின் கிராம் மூலக்கூறு நிறை 44 கிராம். அம்மோனியாவோட கிராம் மூலக்கூறு நிறை பார்த்தீங்கன்னா 17 கிராம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட கிராம் மூலக்கூறு நிறை பார்த்தீங்கன்னா 36.5 கிராம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.